பணம் வேணுங்கிறவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டோம்னாக்கும் பிரச்சனை இருந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிறதுலே பெரிய முட்டாள்தனம் தான். பணம் வேணுங்கிறவங்களுக்கு பணம் கிடச்சிது அப்படின்னு சொன்னாக்கா திரும்ப திரும்ப பணத்தை அவங்களுக்கு அருமையை தவிர பணத்தை வச்சு சமாளிக்க அவங்களுக்கு தெரியாது. ஈஸியாக பணம் யாராவது கொடுப்பாங்க அப்படின்னாக்கா அதை கடை வாங்கி செலவழிக்கவோ ஏமாற்றவோ பண்ணுறவங்க கடைசியாக திருடியும் பிழைப்பாங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்துக்கிட்டு அந்த நிலா நம்ம நம்ம பல்லவனோட அம்மா அப்படின்னு சொல்லப்படுற அந்த லேடிகிட்ட பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த கதை என்ன ஆக போகுது அப்படிங்கிறதான் விஷயம். எல்லா கதையிலும் என்னென்னா இந்த ஹீரோயின்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான். நான் நேற்றை கூட ஒரு படம் பார்த்தேன், நம்ம இட்லி கடை பார்த்தேன். இட்லி கடையில் வந்துட்டு அகிம்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அகிம்சைங்கிறது வந்துட்டு எய்க்காமல் இருக்கிறது எல்லாம் சரி தான். ஆனால் அவன் வீட்டை கொளுத்தணும்னு அகிம்சை அப்படிங்கிற பேரில் அருவாள் எடுத்து வெட்டாமல் இருக்கலாம். ஆனால் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணுங்கிறது இல்லாமல் கடைசியில் 2 கிலோ மாவு ஆட்டினாக்கும் போதும்டா அப்படின்னு சொன்னாக்கான் அது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். நீதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நீதியை சரி நான் நிலைநாட்டலை அப்படின்னு சொன்னாக்கோ நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கு பல காரணங்களை சொல்லலாம். ஆனால் எல்லா காரணம் சொன்னாலும் தப்பு தான் அப்படிங்கிறதும், தப்பு பண்ணுறவங்கள திருத்தாமல் தப்பு பண்ணுறவங்கள தப்பிக்க விடுறதுக்கு பல காரணம் சொன்னாலும் அது தப்பு தான் அப்படிங்கிறது தான். மீனா ரோகிணிக்கு பண்ணுறது அங்கே என்ன பண்ணுறோமோ இங்கே வந்துக்கிட்டு நம்ம விஜய் வந்துக்கிட்டு இந்த நம்ம காவேரி ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறாரோ அதே தான் நிலாவும் பண்ணுறாங்கங்கிறது தான். நிலா பண்ண பெரிய புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்துட்டு அவங்க பணத்தை எடுக்கும்போது பணத்தை கையோடு பிடிச்சது, அவங்க சொன்ன காரணத்தை கேட்காம பணத்தை வாங்கி போட்டது, அந்த அம்மா ஓடும்போது பின்னாடி கதவை போய் ஓடினது, பின்னாடி ஓடிட்டு அவங்க அங்கே ஓடி பண்ணது, பின்னாடி கதவை சாத்திட்டு வந்து முன்னாடி கதவை ஓடினது, முன்னாடி கதவை போய் பின்னாடி சொன்னால் அடிபட்டுருமேனு இல்லை போய் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுமேனு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு வந்தது. அது வரைக்கும் சரி. ஆனால் வந்தவங்க இந்த பசங்களை எழுப்பியிருக்கணும், இல்லை பாட்டு இந்த தாத்தாவை எழுப்பியிருக்கணும். யாரையும் எழுப்பாமல் இந்த பொண்ணு பாட்டில் போய் பணத்தை எல்லாம் செட் பண்ணி இருந்த மாதிரி வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் எனக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பேசுகிறது இருக்கே, அது பெரிய கொடுமை. என்னென்னா ஒரு மனுஷன் இந்த பையனை வளர்த்துருக்கிறாரு, பல்லவனை வளர்த்துருக்கிறாரு, 3 பசங்களை வளர்த்துருக்கிறாரு. அவர் கெட்டவராக இருக்கட்டும், தண்ணி போடுறவராக இருக்கட்டும், என்ன பண்ணாலும் சரி தான். ஆனால் அவங்கள சின்ன பிள்ளையில் வளர்த்துருப்பார். இவன்லாம் இன்றைக்கி பெருசாகி வேலைக்கு போயிருக்கலாம், டிரைவர் வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் வந்துக்கிட்டு அதுக்கு பேஸ் ஒன்று கொடுத்துருப்பார் இல்லையா அவர் வந்துக்கிட்டு சரி சத்தம் போடுறாரு, சண்டை போடுறாரு, சத்தம் போட்டாலும் கூட வந்துட்டு அவர் நல்லவர் தானே அப்படிங்கிறதையும், அவர் இந்த பொம்பளை சேர்த்துக்காதீங்கன்னு சொன்னப்போ இவங்க கேட்கவே இல்லை அப்படிங்கிறத நிலானாச்சு உணரணும் தானே. நிலா உணராமல் கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டாந்து விட்டாங்க. அவங்க காணானாக்கும் எங்கே போனாலும் பார்த்தான் தேடல, ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குது அப்படின்னு உடனே இவன் சொல்கிறான், பல்லவன் சொல்கிறான், இந்த ஆள் தான் காரணம், இந்த ஆளுக்கு பயந்து தான் ஓடினாங்க, இந்த ஆள் கொண்டு விடுவேன்னு சொன்னார், இப்போ அந்த ஆள் தான் மிரட்டி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதும். அதுக்கு முன்னாடியே பல்லவன் வந்துக்கிட்டு எங்கள் அம்மா என் கூட தான் இருப்பாங்க, நீ இருந்தா இரு இல்லைன்னா போன்னு சொல்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய துரோகம் அப்படிங்கிறது தான். இந்த பசங்க நல்ல பசங்க அப்படின்னு இருக்கலாமா இருக்கும், ஆனால் எவ்வளோ பெரிய துரோகம் அது. ஒரு மனுஷன் சின்ன பிள்ளைலேருந்து வளர்த்த வர நீ வீட்டை விட்டு போ அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஒரு பையன் சொல்கிறதும், அதை எல்லோரும் பார்த்துக்கிட்டு நிற்கிறதும் இன்க்ளூடிங் நிலா நிற்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மோசம். தண்ணி போட்டு சலம்புறாரு அப்படிங்கிறத நம்ம எத்தனை வேணால் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறது தான். அதை நிலா பண்ணும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதை பார்த்து மற்றவங்க சேரன் சோழன் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இல்லை அது காரணமாக இருக்காது, இவங்களுக்கு வேறு மாதிரி ரீசன் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். சரி, அட்லீஸ்ட் சோழனும் நிலாவும் யோசிக்கணும். சோழன் நிலா வந்துட்டு இவர்கிட்ட வந்து கேட்கணும், அப்போ வந்து இப்படி நடந்து போச்சு அப்படின்னு. நிலா வந்து வேறு ஒன்றும் பண்ணாட்டியும் தனியாக கூட போய் இவர்கிட்ட போய் கேட்கலாம், இப்படி வந்துட்டு இந்த என்ன விஷயம், ஏன் பண்ணீங்க, எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் இருக்குது, அது நீங்கள் தீர்த்து வைங்க, எதுக்காக நீங்கள் அவங்களை அனுப்புனீங்க, நீங்கள் அவங்க கதை என்ன அப்படின்னு கேட்கலாம். ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வந்துக்கிட்டு 1.5 வருஷம் உட்காந்துருக்கிறதெல்லாம் பெரிய கொடுமடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. இப்போ பல்லவன் முழுசுமாக முடிவு பண்ணிட்டான் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பல்லவன் தேட போகிறான், இவன்கிட்ட சொல்ல போகிறான், சோழன்ட்ட கேட்க போகிறான், நீ எங்கே கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா கண்டுபிடிச்சி சோழன்னு ஒன்று போகிறாங்க. ஆனால் அந்த அம்மா இருக்காமல் இருக்க போது அந்த தேடி கண்டுபிடிச்சாக்கும். அந்த அம்மா கடைசியில் பார்க்கும்போது அந்த அம்மாட்ட கேட்க போகிறாங்க, ஏன் ஓடி போயிட்டீங்க, அவருக்காக நீங்கள் ஓடி போயிடுறாங்க, வினை எடுத்து கொடுக்க போகிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்ல போது, இல்லை பல்லவா, நான் வெளியே வந்துட்டேன், அவர் வந்துட்டு இருந்தால் கொண்டு விடுவார் அதனால் வந்துடணும், என்னால் உன்னை விட்டுருக்க முடியாது, நீயும் வந்துரு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இல்லைம்மா நான் வர முடியாதுன்னா நான் சோழன் சொல்கிறேன், ஏமா அப்படிலாம் கூடாது, நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லை நான் வரமாட்டேன், இங்கேருந்து வரவே முடியாது, எனக்கு கொஞ்சம் கடன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கடனா எவ்வளோ இருக்குதுனாக்கா அது 5 லட்சம் கிடக்குது கடன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நான் இங்கே உழைச்சி கட்டணும், நான் அங்கே வந்து சோறாக்கிட்டுலாம் இருக்க முடியாது, அவர் அளவு முடியாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. உடனே இங்கே திரும்பி வந்துட போகிறாங்க. வந்து இவன் வந்துட்டு நைட்லாம் தூங்காமல் முடிச்சிருக்க போகிறான் பல்லவன். இதுதான் நடக்கும். ஏன்னா இந்த சதையெல்லாம் எந்த கேரக்டர் எப்போ வேணாலும் மாறலாங்கிறது தானே. அப்போ பல்லவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, நடுராத்திரியில் எழுந்திரிச்சு அந்த அம்மா பண்ண வேலையை இவனும் பண்ணி பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த அம்மாவை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்தா வச்சுக்க, நீ பண்ணலாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு, யார் கண்டா இந்த குடும்பத்தை விட்டே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவோடு செட்டில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி செட்டில் ஆகிட்டேன் நான் எங்கடா பல்லவன் தேடி திரும்ப பார்த்தாங்க. திரும்ப எல்லோரும் வரப்போகிறாங்க, நிலாவும் சோழன் வரப்போகிறாங்க, இல்லை சேரன் வரப்போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தா அவன் அங்கே எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு இருக்க போகிறான். என்னடா நீ காலேஜ் போகாமல் இங்கே இருக்கிற அப்படின்னா, அது எப்படி நான் முடியும், அம்மான்னு வந்துட்டாங்க.
அம்மா இப்போ பாவம் ஒத்தாளாக இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் என்னமாவது பண்ணணும் தானே அப்படின்னு இவன் சொல்ல போகிறான். உடனே டேய் சில நாங்கள் பார்த்துக்கிறேன்டா, அம்மா தானே நான் பார்த்துக்கிறேன்டா. இல்லை இல்லை அங்கே வந்து இருக்க முடியாது, அவதால் கொண்டு விடுவார் அப்படின்னு சொல்லும்போது, சரி வேண்டாம், நீ வந்து அவங்கள நமக்கு பணம் கொடுத்துக்கலாம், அவங்கள பார்த்துக்கலாம், சாப்பாடு போட்டுக்கலாம், எல்லாம் கொடுத்துக்கலாம், ஆனால் நீங்கள் இருக்காது, நீ காலேஜுக்கு போடா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சரின்னு இவனும் காலேஜுக்கு போயிட போகிறான். காலேஜ் போயிட்டு நைட்டு எல்லாம் அந்த சாயந்தரம் வந்து அப்புறம் சேலன்ட்டு சொல்லி எல்லாம் சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு போனாக்கா அந்த வீடு பூட்டி இருக்க போகுது. வீட்டை பூட்டினா என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்க, அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க இங்கே கொஞ்சம் கடன்லாம் பக்கத்தில் இருந்தது, அதனால் போக முடியாமல் இருந்தாங்க. இப்போ நேற்றுக்கு என்னமோ எங்கிட்ட இருந்து பணம் வச்சதால பணத்தை பூரா கொடுத்துட்டாங்க. பணத்தை கொடுத்துட்டு அவங்க சரி அப்படின்னு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே போனாங்க அதெல்லாம் சொல்லலை. அவரும் அந்த அம்மாவும் அந்த அம்மா வீட்டுக்காரரும் போயிட்டாங்க. என்னது அந்த அம்மா வீட்டுக்காரரா? ஆமாம் தெரியாதா, அவங்க 2 பேர் தான் இங்கே இருந்தாங்க. 2 பேரும் திருட்டுத்தனம் பண்ணுவாங்க, பணத்தை வைப்பாங்க, குடிப்பாங்க, அந்த ஆள் குடிப்பான், கடைசியில் காசு இல்லைனாக்கும் வந்து எங்கிட்டாவது கடன் வாங்குவாங்க, அந்த கடனை திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் எங்கிட்டாவது திருடி கொண்டாந்து கொடுப்பாங்க, அப்படி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னா, ஆமாம் இருக்கான், அவர் திருட்டு பையன், இந்த அம்மா எங்கிட்டாவது வீட்டு வேலை செஞ்சுன்னா அந்த காசை வாங்கி கொடுத்துட்டு தெரியுமா அவன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ எப்படி பணம் கிடச்சிதுன்னா தெரியல. நேற்று திடீர்னு அந்த அம்மா எங்கேயோ போயிட்டு வந்துச்சு, வந்தோன்னே பணத்தோடு வந்துச்சு, அந்த பணத்தோடு வந்தோன்னே கபால்னு கொடுத்துட்டாருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு யாருக்கு சொல்லலாம். இன்னும் ஒரு சிலர் சொல்லலாம், அவங்க பையன் வந்தான் பணம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது தான், ஆஹா பையன் யாரா பணம் கொடுத்தான் அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் தேட போகிறாங்க. வீட்டில் போய் பார்த்தாக்க பெட்டியில் பணம் இருக்காது. உடனே யாரும் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் விஷயம். அவன் எப்படி கேட்குறது, இவன் வந்து அந்த அம்மாவுக்காக பணத்தை எடுத்து கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுனால பேசாமல் இருக்க போகிறாங்க. எல்லோரும் அமைதியாக சாப்பிட போகிறாங்க. அப்போ சோழதாங்க என்ன அமைதியாக சொல்கிறா, பாண்டியா பணம் கொடுத்துட்டியாரா நீ அப்படின்னா, இல்லைண்ணே பணம் கொடுக்கலண்ணே, நாளைக்கு தான் கொடுக்கணும். நாளைக்கு கொடுக்கணுமா? ஆமாம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவர் சொல்ல போகிறார் அங்கிட்டிருந்து, எங்கடா பணம் இருந்தால் தானடா கொடுப்பிய, அதான் கொண்டு போய் பணம் கொடுத்துட்டானே அவளுக்கு, அவன் மகன் அம்மாவுக்கு கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டான்டா அப்படிங்க போகிறாரு. உடனே பாண்டியன் ஷாக்காகி நிற்க போகிறான், சோழன் ஷாக்காகி நிற்க போகிறான். நிலா வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்க போகிறாங்க. எல்லாரும் ஷாக்காகி நிற்க அவன் அழப்போகிறான். என்ன பண்ணுறது, எங்கள் அம்மாவுக்காக பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க. என்னான்னு பண்ணுறதுன்னு, கஷ்டப்படுறாங்க இல்லைடா, அவர் இன்னொரு கல்யாணம் முடிச்சு அந்த அளவு இருக்காங்க, அவங்க பெரிய மோசமானவங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறான். அப்புறமா தான் கேட்க போகிறாங்க நிலா, ஏங்க இதை நீங்கள் அவங்க மோசமானவங்க, அவங்க யாரோ ஒருத்தர் இருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டேங்க, இதெல்லாம் ஒன்றுனா அவன் சொல்லுவேனா, நான் என்ன சொல்லுவேனா, நான் தான் சொன்னேன்ல அவளை நம்பாதீங்க, அவளை ஏன் விரட்டினீங்க இல்லையே, அதெல்லாம் சொல்ல வேண்டாம், பல்லவனோட அம்மா, அவங்க அம்மாவை பற்றி கெட்ட விஷயத்த அவன்கிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுனால தான் அவன் ஒரு மனசில் வச்சுட்டு ஒரு அம்மானு ஒருத்தர் இருந்தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தான். அவள் இங்கேக்காரன் தெரிஞ்சு கூட நான் வந்து சொல்லாமல் இருந்தேன். நீங்கள் என்னமோ பெருசாக நல்லது பண்ணுறேன் அப்படின்னு அவளை கூப்பிட்டு வந்து கடைசியில் பல்லவனுக்கு வந்துட்டு அவன் வாழ்க்கை போகிறான் அழுதுகிட்டு இருக்க மாதிரி பண்ணிவிட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் ரொம்ப பாசம் நினச்சிக்கிட்டல, நீங்கள் பாசமாகவும் இல்லை, நீங்கள் மோசம் பண்ணியிருக்கீங்க அவனுக்கு அப்படிங்க போகிறாரு. நீலா ஷாக்காக போகிறாங்க. இவன் வந்து பல்லவன் வந்துட்டு என்ன செய்யறதுனா முழிக்க போகிறான். பாண்டியனுக்கு என்ன பண்ண போகிறாங்க தெரியல.